ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்டு இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜெமினுடைய ஒரு சாப்டர், ஓகேவா? இதை நேம் வந்துட்டு தி வெக்கேஷன் ஆஃப் லவ் வித் மை வில்லேஜ் மாமா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பியூர் வில்லேஜ், ஓகேவா? ரொம்ப பியூரான வில்லேஜ். அங்கே ஒரு பாஸ் வந்து டிராக்டர் வச்சுட்டு உழுதுட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பாஸ் தான் ஏட்டையா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது டே திரும்பினாங்க, என்ன செய்வாங்க அப்படி சொல்கிறாங்க. டே அத்தை நாளைக்கு ஊர்லேருந்து வராங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சின்ன வயசில் போனவங்க தானே, அது வரைக்கும் ஒரு டைம் வந்திருப்பாங்களா, கிராண்ட் ஃபாதர் டைம் கூப்பிட்ருப்பாங்க. ஏன் நம்ம அப்பா எத்தனை டைம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. மாமா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கெஞ்சிருப்பார்ல, வாமா சொல்லிட்டு ஒரு டைம் வந்தாங்களா, இல்லை நம்மளுடைய பையனோட அம்மா நம்ம அத்தை அவங்க கூப்பிட்டாங்களே எப்போயோ வந்தாங்களா சொல்கிறாங்க. டே அவங்க பிஸ்னஸ்க்காக தானே போனாங்க, பிஸ்னஸ் ஃபேமிலி கொஞ்சம் டெவலப் பண்ணணும் தானே போனாங்க, அது தப்பா சொல்கிறாங்க. ஏன் இத்தனை டைம் வராதவங்க இங்கே பாரு, இத்தனை டைம் அவங்க வராமல் இருக்கட்டும். ஆனால் என் மேரேஜ்லேருந்து அவங்க வராங்கல்ல, நம்மளுக்கு இப்போ தான் வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷனே. இப்போ நம்ம மேரேஜ் ஆக போது ஜங்கு கிட்ட, ஓகேவா? ஜங்குக்கும் வயனுக்கும் ஆக போகுது. வயன் யாருனாக்கா நம்ம ஜங்குக்கும் டேவுக்கும் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு, ஓகேவா? ஜங்குக்கும் டேவும் பிரதர்ஸ்டா, ஓகேவா? ஜங்கு தான் ஃபஸ்ட்டு, டே தான் செகண்டு. டே வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு, ஃபுல்லாகவே வந்து ஃபார்மராக இருப்பார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நம்ம ஜங்குக்கும் நம்ம ஒயனுக்கு தான் அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒயனுக்கு ஒரு அத்தை இருக்கா, சாரிடா, ஒயனுக்கு ஒரு சித்தி இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் டேக்கும் இன்னொரு அத்தை, ஓகேவா? செகண்ட் அத்தை. அந்த செகண்ட் அத்தை தான் இப்போ யூஎஸில் இருக்காங்க. அந்த அத்தை வந்துட்டு இது வரைக்கும் ரொம்ப வரவே இல்லை, ஃபாரின் போயிட்டு ஒரு 16 வருஷம் இருக்கும் அவங்க போயிட்டு. அதனால தான் இவங்க எல்லாருக்கும் கோவம், வரவே இல்லை சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் கோச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, நாளைக்கு நீ தான் போயிட்டு அத்தை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? நானும் ஆமாம், நீயும் நம்ம மெக்க இருக்கானா, நீங்கள் 2 பேர் தான் போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நான் போகக்கூடாதாம்மா, எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் இருக்கிறதுனால இந்த மாதிரி காப்பு கட்டியாச்சு வீட்டில், ஓகேவா? அதனால் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிராண்ட்மாலாம் சொன்னாங்க. ஸோ நீ நாளைக்கு போய்ட்டு பிக் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, நான் தான் போய் ஆகணுமா சொல்கிறாங்க. நீ தானே போகணும், நம்ம அத்தை தானடா சொல்கிறாங்க. நம்ம அத்தை தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. அங்கே பேர் கோவப்படாத, ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்கிற அந்த ஜிமின் பையன் எப்படி இருப்பான், அந்த குட்டி வாண்டு வளர்ந்துருச்சா என்னன்னு தெரியல. நம்பினோயா இங்கேருந்து போகிறப்ப ஒரு 6 இயர் பையனாக போனார். நம்ம ஜிமின் தான் 2 வயசு பையனாக போனால் எப்படி இருக்கானே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காங்க. டே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஜிமின் எல்லாமே கெட்டதும் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் டேட்டேன்னு சுற்றி வந்துருப்பார். குட்டி பையன், ரொம்ப குட்டி பையன், 2 வயசு தான் இருக்கும். டேக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்துருக்கும், ஓகேவா? நம்ம ஜிமின் தான் எப்போதுமே நம்ம ஜிமின் தான் அந்த பசங்க, ஓகே? ஜிமின் ரெண்டு நம்பிச்சிட்டு வந்துட்டு இவங்களோட இன்னொரு அத்தை இருக்காங்க, அவங்களுடைய பையன்டா, ஓகேவா? அவங்களோட பசங்க 2 பேருமே சின்ன வயசுல ஜிமின் அம்மா வந்துட்டு அவங்களை ஃபாரின் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, யூஎஸ்ஏக்கு. அவங்க அப்பா அவங்க 4 பேர் போயிருப்பாங்க. அங்கே வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வாங்க அவங்கள பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அதுவே ஜிமின் கிராண்ட்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரமாட்டாங்களே சொல்லிட்டு. அவங்க வந்து பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, எங்கள் பசங்களுக்கு இங்கே தான் செட் ஆகும் சொல்லிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. இப்போ தான் வராங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். இப்போ நம்ம ஃபைல் ஆனப்பட்டேவும் அதை நினச்சி பார்க்குறாங்க. சரி, ஓகேவா, கோவலாம் படாத, வாசல் கூப்பிட்றாங்க. சரி, டிப்பட்டேவும் போய்ட்டு டிராக்டர் ஒரு மணிக்கு வச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு போகலாம் சொல்லி வீட்டுக்கு வராங்க. இங்கே ஒரு பொண்ணு அவள் கிச்சனுக்குள்ளே வர, அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னம்மா இதெல்லாம்? அம்மா அத்தை கிராண்ட்மா இதெல்லாம் என்ன, எதுக்கு இத்தனை அவ்வளோ வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஏய் உன்னோட அத்தை நாளைக்கு உன்னோட சித்தி நாளைக்கு வரலாடி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. கடவுளே, இங்கே பாருங்கள், அவங்க ஃபாரின் போய்ட்டு எத்தனை வருஷம் ஆகுது, இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அதெல்லாம் அவங்க மறந்துருக்கவே மாட்டாங்க, ஓகேவா? அவள் ஜாப்காக அங்கே போனாங்க, வந்துட்டு ஒர்க்கு பிஸ்னஸ் சொல்லிட்டு போனாங்க, அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்காக இதெல்லாம் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்தது கேட்பா, அவளுக்காக இதில் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வயனோட அம்மா சொல்கிறாங்க. வயனோட அம்மா பார்க்குறாங்க, என் தங்கச்சிக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. இது சித்தியை பார்த்தா அவ்வளோ மாடனாக இருக்காங்க, நான் தான் பார்க்குறேன் வீடியோ காலில் எவ்வளோ மாடனாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுமா சொல்கிறாங்க. ஏன் நான் வில்லேஜில் இருக்கேன்டி, அவள் சிட்டியில் இருக்காடி, அது யூஎஸ்ல இருக்கா, அப்போ அப்படி தானே இருப்பா சொல்கிறாங்க. ஏம்மா சித்தி இவ்வளோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க, அப்புறம் ஜிமின் நம்பிடுறாங்களோ அப்படி தானே சொல்கிறாங்க. இவன் நம்பிடுறாங்க, மேரேஜ் ஆகிட்டு தானே சொல்கிறாங்க. ஆமாம், மேரேஜ் ஆகிட்டு, ஜின்னுன்ற ஒரு பாசல் கூட மேரேஜ் ஆகிருக்கான். நம்மளுக்கு டக்குன்னு கூப்பிட முடியாமல் போயிடுச்சு, நம்மளால டக்குன்னு அங்கே போகவும் முடியாது, அதனால மேரேஜ் அங்கேயே பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சித்திக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறான். இப்போ வேண்டாம் அம்மா தான் அப்படி சொல்லாத, ஓகேவா? என் தங்கச்சி எவ்வளோ தான் மாடனாக மாறினாலும் அவளுக்கு வந்துட்டு பாசம் நம்மள போகவே போகாது, அவள் ரொம்ப பாசமாக இருப்பாள், ஓகேவா? அவளும் சரி அவங்க பசங்களும் சரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நீ அப்படி பேசாத சொல்கிறாங்க. என்னவோம்மா நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வேண்டாம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, அவங்க தங்கச்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிற சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. ஈவன் நம்ம ஜங்கோட அம்மாவுக்கும் அப்படி தான், அவங்க சிஸ்டர் இல்லாதானே, அவங்களும் ஒரு சிஸ்டர் இல்லாதானே, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும். அவங்க பார்க்குறாங்க, அவளுக்கு ட்ரீம் வந்ததில்லை, நம்மளாம் அந்த வில்லேஜ் விட்டு முடிச்சுக்கிட்டோம், நம்ம ட்ரீம்ன்றது இங்கே விட்டு முடிஞ்சிச்சு, அவளுக்கு மட்டும் தான் வெளில போகணும், ஃபாரின் எல்லா
கண்ட்ரி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா அவளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சிச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது எனக்கு கிராண்ட்மா பார்த்தா அவங்க கல்ல டேஸ் வருது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் பொண்ணை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்க போகிறேன் அது சந்தோஷம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஓகே, அந்த மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது நான் வைக்க பார்க்குறாங்க. போகலாமடா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஏன்டா மூஞ்சி வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டு இப்போது போயிட்டுருக்காங்கடா. அப்படின்னு சரி பார்த்தா கொரியா ஏர்போர்ட்டில் தான்டா ஒரு ஃபேமிலி வந்து லேண்ட் ஆகுறாங்க. பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா அச்சோ கொரியா நம்ம இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாடா தங்கம் அழகாக தான் இருக்கும், நீ ஒரு 4 இயர்ஸாக இருக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தானே பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு ஞாபகமே இல்லைம்மா, எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி பார்க்குறாங்க. ஆமாம் இது ஒரு நேட்டிவ் கண்ட்ரி தான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் சைலண்ட் இருக்காங்க. நம்ஜோன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஏன்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் போகிறேன்னா அது அத்தை மாமா நம்ம பெரியம்மா பேசுவாங்களா சொல்கிறாங்க. எல்லோரும் பேசுவாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்க. இல்லை அடிக்கடி ஃபோனில் பேசுகிறப்ப கோச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அது என் மேலே பாசத்தில் கோவப்படுவாங்க ஓகேவா, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா பேசுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஜின்னு பார்த்துருக்காங்க. ஜின்னு இருக்காரு ஓகேவா. ஜின்னு பார்க்குறீங்க. ஏன் ஜிமின் நீ வந்துட்டு கொரியாவா சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. பாரு ஜிமினுக்கிட்ட 2 வயசு இருக்கும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிமினுக்கு வந்துட்டு 2 வயசு தான் இருக்கும். அப்போ தான் வந்து போகணும் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் 2 வயசு தான் இருக்கும். சாரி நான் 4 இயர்ஸ் சொல்லிப்பா 2 இயர்ஸ் தான். அவருக்கு கொரியா வந்து அவளுக்கு ஞாபகமே இல்லை. அப்போ பார்த்தது குழந்தைய வந்து ரொம்ப குழந்தையா தான் இருந்தால் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணால் அப்போயே கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்படியா சொல்கிறாங்க. நம்ஜின்னு ஜின்னு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு நம்ஜின்னு கொரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான். ஆமா எங்கே உன்னோட அண்ணன் பசங்க இன்னும் வரல சொல்கிறாங்க. வருவாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே ஒரு ஜீப் வருது. ரொம்ப அழகாக பெரிய பிளாக் கலர் ஜீப்பு அழகாக இருக்குது. ஒரு பாஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அதனோட அத்தை ஃபேமிலி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது மெக்கு தாண்டா வராங்க. வந்துட்டு ஹலோ அத்தை சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பேர் சொல்கிறாங்க. வா அவங்க பையனா நீயே சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலி நீ எனக்கு ஒரு அண்ணன் பையன் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் அத்தை சொல்கிறாங்க. வணக்கம்ப்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அத்தை சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்பிச்சிட்டு பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க. அது டேன்னு சொல்கிறாங்க. ஏன் டே வந்து கூப்பிட மாட்டேறாங்களா சொல்கிறாங்க. இல்லை கூப்பிடுவான் சொல்கிறாங்க. இப்போது டேவும் வராங்க. வணக்கம் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் பனி எப்படி இருக்கா நல்லா இருக்கா அத்தை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. நம்பிச்சிட்டு ஏங்க எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் நம்பி டேங்க நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்காப்பா சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் அப்படின்னு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா இது சொல்கிறாங்க. இதுதான்டா கிம்டே எங்கே சொல்கிறாங்க. நீ சின்ன வயசில் டேன்னு கூப்பிடுவியே சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லையம்மா சொல்கிறாங்க. ஞாபகம் இல்லையா சரி ஓகே சின்ன வயசில் டேட்டி அப்படின்னு கூப்பிடுவேன் இதான் அவா சொல்கிறாங்க. அப்படியா அம்மா உண்மையாக இவங்க வில்லேஜில் தான் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. அம்மா என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறது ஜிம்னு கேட்க இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பேன் அண்ணா பசங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா அங்கே எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. நீ பாஸ் கூப்பிட்றாங்க. போயிடலாம் அதை கொடுங்க லக்கேஜ் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் எடுத்துக்கிறேன் நீ பாஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு லக்கேஜ் அந்த காரில் உட்காந்து ஜீப்பில் உட்காராங்க. சின்ன பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்காம ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஏப்பா உங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளே எங்கள் மேலே கோவமா என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்கடா. ஜிம்மின் வர வழி ஃபுல்லாமே அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காங்க. கேமரா ஆன் பண்ணி ஃபுல்லாக ஷூட் பண்ணுறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆரம்பிச்சிட்டியா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு குட் மெமரிஸ் ஓகேவா நம்ம ரிட்டன் யூஎஸ்ஏ போனால் கூட எல்லாருக்கும் காமிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாடா. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம தான் ஜிம்மில் மிரர் வழியாக பார்க்குறாங்க. செம்ம க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் எல்லாத்தையும் அவ்வளோ எக்ஸைட்டாக பார்த்துட்டு வந்துருக்காங்கடா. ஃபைனல் அவங்க ரீச் ஆகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஃபயர் ரோஸ்லாம் வைக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. மெக்க பார்க்குறாங்க. அது பார்த்த நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அண்ணா இருக்காங்க இல்லையா அதாவது டேவோட அப்பா அவங்க இதில் அரேஞ்ச் பண்ணாங்க சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. என் அண்ணாக்கு எப்போவுமே இவ்வளோ பாசம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்மில் கிராண்ட் ஃபாலாக ஜிம்மில் வெல்கம் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வெல்கம் பண்ண பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு திருவிழா மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இப்போது ஜிம்மில் அப்பா ஜின்னு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இருங்கப்பா ஆரத்தி எடுத்துறேன் சொல்கிறாங்க. சரி இப்போ ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக போய்ட்டு ஜிம் போய்ட்டு அவங்க அப்பா பண்ணி நினைக்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அப்பா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. அது அதில் ஃபார்மாலிட்டிஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாக உள்ள வாங்க சொல்கிறாங்க. எல்லாம் உள்ள வராங்க. இப்போது ஜிம்மில் அம்மா வந்து டேரெக்டாக பார்க்குறது அவங்க அண்ணாவை தான். அவங்க அண்ணா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிச்சுட்டேவோட அப்பா இருக்காங்களே அவங்கள. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஜிம்மில் அம்மாவோட எல்லா ட்ரீமையும் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி. ஏன்னா வில்லேஜில் சேர்ந்தவங்க இல்லையா அவங்களோட சீக்கிரம் ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில்
பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பொண்ணுங்களாக பிறக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்க அண்ணா எல்லாமே பண்ணியிருப்பாரு. அண்ணா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது டேவிட் அப்பா நின்றுருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. ஃபைனலாக அவனுக்கு இப்போ அண்ணாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அம்மாவோட ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா அப்படி பேசாதீங்க, எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க சொல்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ரீசனாக நீங்கள் தான் அண்ணா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக தான், எனக்கு அது போதுமா சொல்கிறாங்க. நம்ஜூன் ஜின் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள் பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிலும் ஜின்னு நம்ஜூன் மூணு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை பார்த்து தான் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஜிமின், எப்படி இருக்குது. நான் நல்லா இருக்கேன் அங்கிள் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜினும் ஜின்னும் வாங்கிக்கிறாங்க பிளஸிங்ஸ். ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் கூட வர முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்கடா. இப்போ ஜிம்மில் அப்பா வராங்க. அப்படி தெரியல அப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படி தெரியல சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. லூனா அப்படி கூப்பிட்றாங்க. லூனா திரும்பி பார்த்தா கிளாரா அப்படி சொல்கிறாங்க. ஏன் அக்கா நம்ம என்னோட அம்மா ஓகேவா? கிளாரா அக்கா சொல்கிறாங்க. லூனா எப்படிமா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க சொல்ல 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோன்னு பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுதுமா சொல்கிறாங்க. அக்காவை மறந்துட்டல நீ சொல்கிறாங்க. அப்படிலாம் மறக்கல அக்கா, நான் எவ்வளோ நாங்கள் இருந்தாலும் உங்களை மறப்பேனா என்ன சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அக்கா அங்கே பாருங்கள் நம்ஜூன் ஜிமின் வாங்க கூப்பிட்றாங்க. 2 பேரும் போகிறாங்க. பெரியம்மா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. தங்கம் எப்படி இருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் பெரியம்மா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு பாஸ் இதெல்லாம் பார்த்து அப்படியே டேஸ் வைப் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிமினோட கிராண்ட்மா அப்படி ஹேண்டை நீட்டாங்க. ஜிமின் ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்மா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் பாட்டி எப்படி இருக்கேன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் கிராண்ட் பார்க்குறாங்க. நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்களாம் வரட்டும் ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு எப்படி ஃபோனில் கேட்பேன். கிராண்ட்மா சாப்பிட்டீங்களா, கிராண்ட்மா மெடிசன் எடுத்தீங்களா சொல்லிட்டு அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் எனக்கு என் மேலோட பாசம் உங்களுக்கு குறையில சொல்கிறாங்க. ஜிமின் தான் சாரி கிராண்ட்மா, நீங்கள் ஒவ்வொரு டைம் கூப்பிடுவீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்பா டைம் இருக்காது, அப்பா அம்மா பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க சாரி சொல்கிறாங்க. ஓகே தங்கம் இப்போயாவது வந்தீங்களே சொல்கிறாங்க. நல்ல வேலை கிராண்ட்மா இறந்து பொறுக்கும் நீங்களாம் வந்தீங்க சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்லிட்டு இப்போது நீங்களாம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் ரூம் காமிக்கிறாங்க. இப்போது ஒயன் ஓடி வரா. ஜிமின் அப்படி கூப்பிட்றா. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒயனக்கா சொல்கிறாங்க. ஒயன் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஒயனக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஜிமின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆமாம் ஜங்குக் மாமா எங்கே அப்படி கேட்குறாங்க. அதுவா ஜங்குக் மாமா கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் கொஞ்சம் ஒர்க் விஷயம் வெளில போயிருக்கான், வந்ததும் காமிக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி அக்கா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டேமட்டும் நம்ம ஜிம்மில் வச்சுக்கணுங்க பார்த்துருக்காங்க. ஜிம்மி நான் ஃபைனலா நம்ம ஜிம்மினுக்கு தனி ரூமு தனித்தனியாக ரூமுக்கு தராங்க. எல்லோரும் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் நம்ம டேவிட அம்மா தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அத்தை இதுலேயும் குக் பண்ணதா ஆமாம் பா சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க அத்தை சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ பா சொல்கிறாங்க. உனக்கு இந்த ஃபுட்டெலாம் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும் அத்தை. அம்மா குக் பண்ணுவாங்க. என்ன அந்த கொரியன் ஃபுட்டு ஸ்டைல் வந்து அங்கே கிடைக்காது எனக்கு. அங்கே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அந்த திங்ஸ் எல்லாம், அதனால் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டே வராது. கொஞ்சம் அந்த ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுவாங்க அம்மாலாம், அந்த டேஸ்ட் வராது. ஸோ அங்கே உள்ள ஃபுட்டே நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம். அந்த ஃபுட்டு இங்கே உள்ளதை புது திங்ஸ் வச்சு குக் பண்ணுறீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடுப்பா சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஜிம்னு சாப்பிட்றாங்க. ஜின்னு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போது ஜிம்மினோட அம்மா தான் ஜிம்மினுக்கு பாரு வெளில போகிறதா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா இங்கே வெயில் உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல சொல்கிறாங்க. அச்சம்மா ஒன்றும் பிரச்சனை இங்கே பாருங்கள் ஒயினக்கா ஆன்ட்டி அப்புறம் நம்ம மாமாஸ் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எவ்வளோ பார்க்குறக்கு ஹெல்த்தியான ஸ்கின்னோட இருக்காங்க, அவங்களாம் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் அவங்க இருந்து டைப் அவங்க இருக்கிறது வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மின் அம்மாவுக்கு ஜிம்மினோட ரொம்ப பாசம் ஜெலஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஜிம்மின் அப்பாவுக்கு அப்படி தான் நம்ஜனோட மோரி இவங்களுக்கு ஜிம்மின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்படினாக்கா ஜிமின் துருன்னு அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக ஜிமின் வந்து ஸ்டார்ட் முடிச்சிட்டாங்கம்மா. எனக்கு சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்கணும் அன்றைக்கி தான் வந்திருக்கோம் ஜிமின் ரெஸ்ட் எடு ஓகேவா, நாளைக்கு போய்க்கலாமா கொஞ்சம் ரெஸ்ட் எட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் போய்ட்டு தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நீ பேசுகிற ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்னத்தை பேச சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு ஞாபகம் இல்லை ஜிமினா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. சின்ன பையன்டா அவன் சொல்கிறாங்க. 2 இயர்ஸில் அவனை டேட்டேன்னு கூப்பிட்டான். அவன் சரியாக ஃபேஸ்புக் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்கடா. இப்போ ஃபைனல் நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிமினிக்கு விட்டால் மாறி ரெடியாயிட்டாங்க. ரெடியாயிட்டு மாமா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டேவிடா பார்க்குறீங்க. என்னப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. மாமா என்னை வெளில கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா எனக்கு ஒர்க் இருக்குது, ஏன்னா மேரேஜ் வரப்போகுது இல்லையா, அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு நிறைய நாங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ என்ன பண்ணுற டே மாமா கூட போறியா சொல்கிறாங்க. டே மாமா கூடியா ஆமாம் டே மாமா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. டே மாமா ஃபார்மராக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் ஆமாம் டே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, அவன் நிறைய விவசாயம் பண்ணுவான், அவனுக்கு என்ன பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் டே மாமா ஃப்ரீயாக இருக்கான் போறியா அப்படி கேட்குறாங்க. டே கூட போகிறேன்னா ஒரு சுற்றி காட்டுவான் அப்படி சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கா. அப்படியா சொல்கிறீங்கன்னு ஆமாம் இப்போ மாமா எங்கே சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மு ஓடி போகிறாங்க. டே மாமா அப்படி கூப்பிட்றாங்க. அப்போ டே திரும்புகிறாங்க. டேக்கு ஜிம்மில் பார்த்தது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ்டப் ஆகுது. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டே மாமா நீங்கள் வெளில போகிறீங்களாமே, எனக்கு இந்த வில்லேஜை சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறாங்க. பட்டே பார்க்குறாங்க. வில்லேஜ் சுற்றி பார்க்கணுமா, ஆமாம்மா நீங்கள் வேறு ஃபார்மராக இருக்கீங்களாமே, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்களா, எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா, எனக்கு காமிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமே என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படி நீ ஃபாரினில் தான் வச்சு உனக்கு இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிமின்னா நான் எங்கே தான் என்ன மாமா எனக்கு எல்லாம் பிடிக்கும் மாமா, ஓகேவா ப்ளீஸ் மாமா எனக்கு கூட்டிகிட்டு போங்க சரி. ஜிமின்னா டேவோட ஹேண்ட் பிடிச்சி க்யூட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ டேவும் சரி போகலாம் சொல்லிட்டு ஏறி உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின்னா ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க. கேமரா வர வச்சுருக்காரு. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறிவிட சின்ன வயசு அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் முன்னாடிக்கு இப்போ அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. க்யூட்டாக செம்ம ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார். டேவும் ஜிமின் வச்சுக்கலாம் பார்க்குறாங்க. ஜிமின் தான் எல்லாத்தையும் பிக்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக டே தான் ஒரு கார்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லிட்டு இயற்கையாக ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மிட்டே தான் இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. மாமா இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளோட கார்டன் சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, நம்மளோட தான் சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட தான் சொல்கிறாங்க. வா உங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் நேச்சுரலாக இருக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஃப்ரூட்ஸாக பறிச்சு தராங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அச்சோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் தான் சாப்பிட்றாங்க. மாமா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்லி ஜிம்மின் தான்டா என்ஜாய் பண்ணுறாரு. எப்படி எல்லாத்தையும் பிக்சர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களே உருவாக்குனதா மாமா சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் பிக்சர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினா மாமா தப்பாக எடுத்துக்கலாம் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கவா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா, ஊருக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டினேன் மாமா இவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்க வில்லேஜில் விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நல்லவேளை யூஎஸ்ஏல சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் அங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களை பொண்ணு பசங்களும் சும்மா விட மாட்டாங்க நீங்கள் இருக்கிற அழகுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கேன். ஆமாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மாமா, பார்க்கறதுக்கு மாடல் மாதிரி, உங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்ல டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பேசலாம் சொல்கிறாங்க. உண்மையாக மாமா பாருங்களேன் நீங்கள் எந்த ஒரு சன்ஸ்கிரீன் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்கீங்க, இந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ ரசிச்சு எடுத்துட்டு பார்த்த பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் தோட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க மாமா பார்க்கறதுக்கு சொல்கிற ஜிமின் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நானா லவ் ஆச்சோ அப்படிலாம் இல்லை மாமா, நான் யாரையும் லவ் பண்ணல. நம்பிச்சு நான் எனக்கு தான் சின்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆஃபீஸில் வந்துட்டு அவர் ஜாயின் பண்ணாரா மாடலாக பிடிச்சிருந்துச்சி. 2 பேரும் லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்பா மட்டும் சொல்லி பர்மிஷனோட. எனக்கு லவ்லாம் இல்லை மாமா, எனக்கு லவ் பண்ணுற ஐடியாவே இல்லை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அம்மாவுக்கு ஆக்சுவலாக லவ் பண்ணாலே பிடிக்காது. ஸ்டார்டிங்லேயே நம்பிச்சுருக்காங்க திட்டினாங்க அம்மா. அப்புறம் எப்படியோ அப்பா தான் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க நம்பிச்சுன்னு ஹேங்கும் சின்ன ஹேங்கும். நான் லவ் பண்ணுற ஐடியாவே இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி டேவும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிமின் வச்சுக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்து எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஐயோ இது எவ்வளோ அழகாக இருக்குது சரி ஓடி போயிட்டே இருக்காரு. அங்கே பாருங்களேன் இது பாருங்கள் குட்டி குட்டி மீன்லாம் போயிட்டுருக்கு. அந்த வயலில் குட்டி குட்டி தண்ணி போகும்போது கொஞ்சம் குட்டி குட்டி மீன் நண்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க பாருங்கள் நண்டு பாருங்கள் ஜிமின் போட்டு அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு பிடிச்சிருக்காது. என்ன சொல்கிறேன் சொல்ல அவர்கிட்ட மாறவே இல்லை சொல்லிட்டு யாருமே பார்த்துருக்காங்க. ஜிம்னுக்கு செம ஹாப்பி. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மாமா இந்த இளநீ எனக்கு பறிச்சுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. சரி ஓகே ஸ்டேவும் யார் பறிச்சுறாங்க. என்ன டேஸ்ட்டு சொல்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கு மாமா சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த வில்லேஜ். அப்போது நம்ம டேவும் சரி ஓகே ரொம்ப டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜிம்மில் கிராண்ட் தான் வெரைட்டி வெரைட்டி குக் பண்ணி வச்சுருக்காங்க. 3 நேரமும் நல்ல சாப்பாடு தான். இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. பார்ப்பா ஜிமின் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உனக்கு ஒத்துக்காது ஓகேவா. அம்மா உனக்கு சிம்பிளாக பாஸ்தா பண்ணியிருக்கா சாப்பிட்றே சொல்கிறாங்க. அம்மா பாஸ்தாலாம் வேண்டாம்மா இந்த ஃபுட்டு சாப்பிட்றேம்மா சொல்கிறாங்க. இல்லைடா இதான் ஹெவி ஆயிலி ஃபுட்டாக இருக்குது சாப்பிட உனக்கு ஒத்துக்குமா தெரியல சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அம்மா கிராண்ட்மா பார்த்து குக் பண்ணிடுறாங்க நம்மளுக்காக, நான் இதே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி ஜிமின்னா அந்த ஃபுட்டே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா அழுவுனா ஜிமின் என்ன கொஞ்சம் கூட மாறலையா சொல்கிறாங்க. ஆமாம் நான் மாறவே இல்லை, அவன் என்ன தான் அங்கே கூட்டிகிட்டு போனாலும் அவனுக்கு எப்போவுமே இதை இங்கே பற்றி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நான் அவங்கள பற்றிலாம் பேச ஆரம்பிச்சா போதும் கேட்டுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. சிட்டையோட அம்மா பார்க்குறாங்க. அப்படியா அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்பிச்சிட்டு கூட அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டட் ஆகிட்டான். இவன் மட்டும் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா பேசிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட சொல்லி ஜிம்மில் அப்பா ஃபீட் பண்ணி விடாங்க. ஜிம்மின் 20 இயர்ஸ் பையன்மா நீங்கள் என்ன இன்னமும் குழந்தை மாதிரி ஃபீட் பண்ணிருக்கீங்க சொல்கிறாங்க. அதை அப்படியே பழகிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மின் எல்லாரும் மேலேயும் ரொம்ப லவ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம வாங்கிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்கல சொல்கிறாங்க. மறந்துட்டேன்டா சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஜிம்மில் அம்மா ஒரு சூட்கேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில்
இல்லை ஒயனுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க மேரேஜுக்காக. ஒரு சித்தி இல்லையா கொடுக்குன்ட்டு ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயன்மா சொல்கிறாங்க, சித்தி சொல்கிறாங்க இதை வாங்கிக்கடா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, பாரு இனி எனக்கு ஒரு பொண்ணு தானே, எனக்கு 2 பசங்க தான், எனக்கு பொண்ணு இல்லை, என் அக்கா பொண்ணு என் பொண்ணு ஓகேவா, உனக்கு இதெல்லாம் வாங்கினேன்டா பிடிச்சிருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. எல்லாமே நியூ கலெக்ஷன் டைமண்ட் நெக்லஸ் சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க. சித்தி ரொம்ப அழகாக இருக்கு சித்தி சொல்கிறாங்க, போட்டு கிடத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா வேணாமே பார்க்குறேங்க, ஏதாச்சும் மேரேஜ் அப்போ போட்டுக்கலாம் ஓகேவா, ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்னா அம்மா தான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, டேக்கு ஜங்குக்கு சொல்லி தனித்தனியாக வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு மாமா இப்போ தான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எங்கள் மாமா போயிட்டீங்க சொல்கிறாங்க. அதுவாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு மீன் சாரி சொல்கிறாங்க. சரி மாமா நல்லா இருக்கீங்களா சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன். நீ என்ன ஜிமின் சின்ன வயசு அந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியேவா இருக்கிறேன் நானே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு லைட்டாக பாசிட்டிவ் ஆகுது. ஜிமின்கிட்ட ஜங்குக்கு ஜிமின் இவ்வளோ அழகாக பேசுறது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் அம்மா ஒயினக்கா மேட்ச் பண்ணிக்க போகிறீங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிற மாதிரி ஜங்கு ஜிமின் நோ சொல்கிற மாதிரி ரப்படி விளையாடிட்டு இருக்காரு. டேக் ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஒயின் பார்க்குறா ரொம்ப பாசிட்டிவ் ஆகாத சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலா டேஸ் ரொம்ப அழகாக பாஸ் ஆகுறா. ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருப்பாரு, கேமராவோட சுற்றிட்டே இருப்பார். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதும் ஹாப்பி என்ஜாய் பண்ணுறதும் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். இது வேணும் அது வேணால் கேட்கவே மாட்டார். அவருக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிம்ல அம்மாவுக்கு அப்படி கிடையாது. ஜிம்ல அம்மா வந்துட்டு ஜிம்லும் சரி நம்மளும் சரி ஃபாரின்லேயே வளர்ந்தவங்க, அவங்க இங்கே இருக்கணும், செட்டில் ஆகணும், இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்னோட அம்மா தானே பார்க்குறாங்க. ஜிம்ல அம்மா கிட்ட டேவோட அம்மா ஜங்கோட அம்மா வராங்க, சரிடா ஒயோட அம்மா வராங்க. வந்துட்டு லுடா சொல்கிறாங்க, என்னக்கா சொல்கிறாங்க, நான் உனக்கு கேட்ட தப்பாக இருக்க சொல்கிறாங்க. சொல்லுக்கா சொல்கிறாங்க. இல்லடி இப்போ என் பொண்ணு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ஒய்யனு, ஸோ நான் வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். நீ நம்ஜூர் காலட்டி வேற ஒரு பசங்க மேரேஜ் ஆகிட்டு பேசாமல் நம்ம ஜிம்மில் டேக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா கேட்குறாங்க. அக்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாண்டி ஏன் நம்ம அண்ணா பசங்களுக்கு நம்மளோட பசங்களை கொடுத்தா நல்லா தானே இருக்கும், நீ பேசாமல் ஜிம்மினாச்சு டேக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசுகிற, என் ஜிம்மில் ஃபாரினில் வளர்ந்து பிறந்து அங்கே வளர்ந்தவன் சரியா 2 இயர்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டான். அவனுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, அப்படியே வளர்ந்த பையன். இங்கே வந்துட்டு அவனுக்கு டே வந்து ஃபார்மர் சொல்கிறாங்க. இது ரெடி இருக்குது, ஃபார்மராக தப்பா சொல்கிறாங்க. இல்லைக்கா டே ஃபார்மருக்கு தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் என் ஜிம்முக்கு செட் ஆகுது ஓகேவா, ஜிம்முக்கு வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல் கொடுக்க ஆசைப்பட்றேன், ஸோ அதான் செட் ஆகுதாக்கா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்முக்கு அந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆகுது ஓகேவா, நான் வந்துட்டு ஜிம்முக்கு நிறைய ட்ரீம் வச்சுருக்கேன். ஜிம்மின் ஃபாரினில் இருக்கணும், அங்கேயே மேட்ச் பண்ணிக்கணும்னு ஆசை. ஜின்னு எப்படி வந்துட்டு நம்ம ஃபாரின்லேயே மேட்ச் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஜிம்முக்கு செட்டே ஆகாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, செட் ஆகாதுக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி போயிடுது, அப்புறம் இதை பற்றி எங்கள் அண்ணா மட்டும் எதுவும் பேசாதீங்கக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேச சொல்லி விட்டுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கஷ்டமாக போயிடுது. ஏன்னா என்னோட அம்மாவுக்கு என்ன ஆசைனாக்கா, நம்ம ஒரு பொண்ணு வந்துட்டு நம்மளோட ஒரு பொண்ணை வந்துட்டு ஜங்குக்கு மேட்ச் பண்ணி வைக்கலாம், டேக்கும் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இன்னொரு பையனா தங்கச்சி பையனை மேட்ச் பண்ணிச்சா நல்லாயிருக்குமே, ஒரே ஃபேமிலியாக இருக்குமே சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. ஆனால் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, டேவும் ஜிம்மிலும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின்னு பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க, என்னம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என் ரூமில் ஏசி அது ஒர்க் ஆகலை மாமா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உங்கள் ரூமில் தூங்குவா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஏன் தூங்கு யாரும் என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிம்மி போய் டேவோட ரூம் படுத்துக்கிறாங்க. டே வந்துட்டு ரொம்ப டீசென்ட்டு போயிட்டு அவர் பண்ணுறாங்க. அக்கா வந்து கீழே படுத்துக்கிறாங்க. ஜிம்மி வந்து மேலே தூங்க சொல்கிறாங்க. மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் கீழே படுத்துக்கிறேன் ஜிம்மி மேலே படுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் இங்கே வாங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மி டேவே பார்த்துருக்காங்க. இப்போ டே தூங்கும்போது அவ்வளோ இருக்காங்க. மாமா நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேன் மாமா, உண்மையாகவே ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது ப்ரௌடாக இருக்கு மாமா அப்படி சொல்கிற ஜிம்மி தான் டேவை ரொம்ப ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தூங்கினதுக்கப்புறம் அவர் பார்க்குறாங்க, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஜிம்மின் அப்படியே இருக்கா, ரொம்ப அழகாக. அது என்ன சொல்கிறா சார், என்னை நம்பிட்டு என் கூட கொஞ்சம் மாறி இருக்காங்க, அவங்க ஃபாரினுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டாங்க, உன்னோட அம்மா கூட என்னோட அத்தை மாறிட்டாங்க, ஆனால் நீ அப்பாலாம் அப்படியே இருக்கீங்க, அதுவும் நீ அப்படியே இருக்க ஜிம்மின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டே தான் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஆசைப்பட மாட்டேன், தப்பு ஓகேவா சொல்ல அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்மின் பார்த்தா டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மினுக்கு எப்போதுமே மாமா ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, ஒரு ஃபார்மராக இருக்கார், இவ்வளோ படிச்சு ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இவ்வளோ அழகாக ஒரு வில்லேஜில் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப ரெஸ்பெக்ட்டு, ரொம்ப லவ் கேர் அப்படி இருக்குது. ஜிம் எப்படி வந்துட்டு டேமாமா சுற்றி வராங்க. டேக்குமே ஜிம்னு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க 2 பேருமே வந்துட்டு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. மாமா நான் குளிக்க வா கேட்குறாங்க. ஜிம்மி இங்கே பாருங்க குளிக்க வர வீட்டில் போய் குளிச்சுக்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி போர் சட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஓகேவா நான் இங்கே குளிக்கவா கேட்குறாங்க. சரி குளிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. டிஷர்ட்டை கலட்டி இறங்குறதும்
அவர் ஃபுல்லாக மூணு டேட்டை போட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. டே வச்சுக்கணுங்க பார்த்துருக்காங்க. ஜிம்மின் ட்ரெஸ் போட்டுக்கும் ஒரு மாதிரி பாரு. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. வச்சுக்கணுங்க ஜிம்மினே பார்த்துருக்காங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிருக்காங்க. மாமா அன்னையே குளிக்கலாம் சொல்லிட்டாங்க. வேறு ஜிம்மினே குளிக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே மாமா சொல்லிட்டு அவர் நல்லா குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளில வராங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு பாரு சளி பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் வச்சு ஜிம்மினோட ஹேரை வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மினும் பார்க்குறாங்க. ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாயிட்டாரு போல மாமா சொல்கிறாங்க. இங்கே குடிச்சது அம்மாவுக்கு தான் கடுப்பை திட்டுவாங்க சொல்கிறாங்க. நீ சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே மாமா சொல்லிட்டு ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்கடா. டெஸ்ட் போக டேவும் ஜிம்மினும் ஒன்றா க்ளோஸாக இருக்குனால ரொம்ப பிடிச்சிருக்கு டேக்கு ஜிம்மினா. ஜிம்முக்கு டேவும் பிடிச்சிருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மி தான் பார்க்குறாங்க. டே வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மி போயிட்டு டே மாமா சொல்கிறாங்க எனக்கு ஃபிட் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லை அக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை ஆக்காட்டுறாங்க. டேவும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ நான் சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் நம்ம ஃபிட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிம்மி டேக்கு ஃபிட் பண்ணிடுறாங்கடா. இப்போ ரெண்டு பேரும் நைட்டு தானே எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் டெரஸ்க்கு வராங்க. ஏன்னா ஜிம் ரூமில் வந்து ஏசி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு ஜிம் நம்ம அம்மாவுக்கு தெரியாது. ஜிம் தூங்கிட்டு இருக்கு நம்ம டேவிட் ரூமில் தான் ஓகேவா. மேலே வராங்க ரெண்டு பேரும் வந்து டெரஸில் ஜிம் இருக்காங்க. மாமா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப அழகாக இருக்குது மாமா சொல்லி ஜிம் போய்ட்டு டேக்கோட பக்கத்தில் இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது பட்டு ஜிம் அப்படி லைட்டாக பேக்கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு மாமா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க அழகாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கு மாமா அந்த மூணு பார்க்கறதுக்கு. நான் யூஎஸ்ல போய் பார்த்துருக்கேன். அது அவ்வளோ அழகாக இருக்காது. வீட்டோட பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருப்பேன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறப்போ அந்த ஃபீல் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்களேன் சில்லுன்னு காற்று சுற்றியும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அங்கங்கே ஃப்ராகோட சத்தம் அப்புறம் ஒரு வில்லேஜில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம். நைட்டில் சைலண்ட்டாக இருக்குது. ஒரு சின்னதாக கார் சவுண்டு எதுவுமே இருக்காது. அமைதியாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. வில்லேஜை மட்டும் பிடிச்சிருக்கா இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா எல்லாமே பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஜிம் பேக்கப் பண்ணி நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு அது தப்பாகவே தெரியல. தன்னோட மாமா தானே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜிம்முட்டையும் அப்படியே நைட்டு ஃபுல்லாக அவங்க அங்கே ஒரு டேன்ஸ்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு அப்புறம் அப்படியே தூங்கியிருப்பாங்க. இப்போ ஏழி மாறிங்க நம்ம ஜிம்மில் ஐஸ் அவுட் பண்ணுறாங்க. அச்சிச்சோ மாமா நம்ம இங்கேயே தூங்கிட்டோமே சொல்லிட்டு அம்மா பார்த்து திட்டுவாங்க சொல்லி ஓடி பேர் இருக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் என்னோட மேரேஜ் ஒர்க்கு சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மில் அம்மா எல்லாத்துக்கும் எடுத்து கூட பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பப்போ ஜிம்மில் பார்ப்பாங்க. ஜிம் பார்த்தா வீட்டில் தங்குறதே இல்லை அம்மா. ஜிம்மில் எங்கம்மா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அது மாமா மாமா கூட போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜிம்மின் இருக்கானே சொல்கிறாங்க. ஏம்மா போனால் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இல்லை சிஸ்டர் இல்லை எப்போ தான் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அவன் அங்கேருந்து இப்போ தான் வந்திருக்கான் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட ஜிம்மில் அங்கே வந்து பார்க்கறதே இல்லாண்டி எப்போதாலும் எஸ்கேப் ஆகிறான்னு சொல்கிறாங்க. சரி வீட்டு என்ஜாய் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பார்த்தா டே கூட தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மினை ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. ஒரு கார்டன் தான் பக்கத்தில் கொஞ்சம் இந்த வைக்கல்லாம் இருக்கும்ல அங்கே இருக்குது அந்த இடத்துல இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாதா சொல்கிறாங்க. பார்க்கலாமே நீங்கள் ஏன் மாமா வச்சுருங்க நான் பார்க்கலாமே சொல்லிட்டு ஜிம்மிக்கே சொல்ல டே பார்க்குறாங்க. உண்மையை சொல்லவா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கூட மாறல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மாறலையா அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்கணும் மாமா சொல்கிறாங்க. என்கிட்ட எதுக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் சின்ன வயசில் உங்கள்கிட்ட எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பாரு நீ ஜஸ்ட் 2 years பையன் தான் ஓகேவா. எனக்கு 5 years ஆகும். நீ வந்து 2 years பையன் அந்த டேட்டியை எப்படி டேட்டியை சொல்லிட்டு கூப்பிடுவேன். அது அழகாக இருக்கும். சரியாக பேசவே மாட்டேன் அந்த டைமில். தேத்தே ஒரு மாதிரி கூப்பிடுவேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம் டேன்னு கூப்பிடுவேன் சம்டைம் தேன்னு கூப்பிடுவேன். வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு பேச்சு அப்படிலாம் அந்தளவுக்கு பேச்சு வராது. பேசுறதுக்கு பேச்சு வராத பேர் அந்தளவுக்கு பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மாமா இப்போவும் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு அவ்வளோதான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது மாமா. எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் இவ்வளோ யார் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்தே நம்ம சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. சரி டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா. இப்போ டே தான் நினைக்கிறாங்க. அவருக்குலாம் பிடிச்சிருக்கு ஜிம்மினை. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க டே மாமா சொல்கிறாங்க. உனக்கு இங்கே இருக்குது ஓகேவா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓகே இது மாமா இங்கே என்ன குறைச்சல் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது என்ன குறைச்சல் நீங்கள் அழகான மாமா இருக்கீங்க சொல்லி ஜிம்மின் டே பார்த்து சொல்ல டே பார்க்குறாங்க. அழகான மாமா இருக்குதான் உனக்கு இதில் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா சுற்றி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோதானா சொல்கிறாங்க. சரி டே விட்டுறாங்கடா. இப்போ டெஸ்ட் போக நம்ம ஜிம்மின் டேவும் டைம் கிடைக்கலாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் எங்கே போகிறாலும் எங்கே போகிறாலும் ஜிம் ஓடி வேறு பாரு நானும் வரேன் சொல்லிட்டு இப்படி தான் எங்கே போகிறாலும் ஒன்றா கூட இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அவங்க என்னுடைய மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டுருக்கா. ஃபைனலாக ஒரு மேரேஜுக்கு இன்னும் ஒரு 5 days பிஃபோர் தான் நம்ம ஜிம்மினா அந்த டைம் மாமா எங்கே போனாரு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கிராண்ட் மா சொல்கிறாங்க. என்ன பாஸ்டர் எங்கள் மாமா எங்கே டே மாமா போனாங்க சொல்கிறாங்க. அதுவும் அவன் வந்து ஒர்க் ஷாப் போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறேன் எங்கள் படம் கூட்டிட்டு போக சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விட்டுப்பா எங்கன்னா ஒர்க் ஷாப் போயிருக்கோம் வந்து கூட்டிட்டு போவான்னு சொல்கிறாங்க. ஜிம்மினா தேட்டே இருக்காங்க. டே பார்த்தா எங்கேயுமே காணும் வச்சோ சொல்லிட்டு அவருக்கும் போர் அடிக்குது. ஏன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு கேட்குறாங்க. இல்லை டே மாமா காணும் சொல்கிறாங்க. டே அவங்க ஒர்க் ஷாப் போயிருப்பாங்க. நீ
எதுக்கு அவங்க மட்டும் சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது மாமா கூட தான் டைம் போகிறது தெரியல சொல்கிறாங்க. டைம் போகிறது தெரியல, அவன் என்னோட டைம் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டே ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. டே அப்படி ஒரு பாசம் கூப்பிட்றாங்க. சொல்லும் பேக்க சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ சம்திங் இருக்கே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஒரு 3 days இருக்கும்டா. 3 days ஆகும் மட்டும் ஜிமின் கண்ணில் படுறதே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஜிமின் டே ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மொயின் பார்க்குறா, ஜிமின் அவரை கூப்பிட்றாங்க. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்க, ஜிமின் மட்டும் சாப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க. சரிட்டு பையன் கூப்பிட்றான். இப்போ நம்ம ஜிமின் தான் என்ன காசு சொல்கிறாங்க. கீழே வா ஜிமின் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் காசு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் அவர் ரூமுக்கு போயிருப்பாரு. அவர் ரூமில் ஏசி வந்து ரெடியாக இருக்கும். அவங்க ரூமுக்கு போயிருப்பாரு. இப்போ ஒயினே வர ஃபுட் எடுத்துகிட்டு மேலே வராங்க. என்னாச்சு என் தம்பிக்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினா அழறாங்க. ஒன்றில் ஒயினை காசுட்டாங்க. பாரு ஜிமினா, இன்னும் எனக்கு ஒரு 3 days இன்னும் 2 days மேரேஜ் ஆகி போத்தாங்க. நீ எப்படி இருக்க இவ்வளோ அப்போ தான் இருந்தா இப்போ என்ன சொல்கிறாங்க. அக்கா அவங்கள்ட்ட ஒன்று சொல்ல வாசிட்டாங்க. சொல்லடா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினா அக்கா டேமாமா இல்லை சொல்கிறாங்க. டே என்ன பண்ணா சொல்கிறாங்க. என்கிட்ட பேசவே மாட்டாருக்கா. என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு காசு சொல்கிறாங்க. இல்லைடா அப்போலாம் அவனை அவாய்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு மேரேஜ் ஒர்க் இருக்குது ஓகேவா, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் என்கிட்ட பேசினாலக்கா, எனக்கு காணுக்கா, என்னை பார்க்கவே முடியலக்கா. இந்த 1 month இந்த ஒரு 28 days நான் மாமா கூட தான் இருந்திருக்கேன். மாமா பின்னாடி தான் சுட்டுவேன். மாமா என் கூடவே இந்த நல்லா இருக்கா. அவர் ரொம்ப அட்டாச் இருக்கா. இப்போ எங்கே போனாலும் தெரியலக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பேசுவோம் ஓகேவா சொல்கிறேன். ஒரி பண்ணாத இதுக்கு அழகா சொல்கிறாங்க. எனக்கு டேவை பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா டேமாவை என்னோட தள்ளி போகிறதுனால ஏற்றுக்க முடியலக்கா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ அவன் பிஸியாக இருக்கான், ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பேசலாம் சொல்லிட்டு வாக்காட்டு சொல்கிறாங்க. வேண்டாக்கா அங்கே பாரு அக்கா சொல்லிட்டு நான் காட்ட சொல்லிட்டு இப்போ ஒயின் நான் ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபில் பண்ணி விட்றான். ஜிம்மில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம அடுத்த டைமும் அப்படி தான்டா. ஜிம்மின் ரொம்ப ஆப்ஷனாக இருக்காங்க. ஜிம்மில் அப்பாவும் பார்க்குறாங்க. ஜிம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சிச்சுடா. ஒயின் ஜாங்கோட மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடே. ஆனால் இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட்மாக்கு தான் ஹாப்பியாக இல்லை. ஏன்னாக்கா இப்போ இவங்க எல்லாரும் போகிறாங்க இல்லையா, அதனால் இந்த பக்கம் நம்ம ஜிம்லாம் பேக் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் அப்பாவும் பேக் பண்ணிட்டாங்க, ஜிம் பேக் பண்ணிட்டாங்க. அதனால் ஜிம்முக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா 5 days டே பேசவே இல்லை. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்பா நான் இங்கேருந்துருவாப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இருக்கு அம்ப்பா இங்கேருந்துப்பா, எனக்கு இங்கேருந்து வர மனசே இல்லைப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் இருக்கு ஆமாம் அப்பா சொல்கிறாங்கப்பா. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு அப்படி தான் இருக்கும் ஓகேவா. அங்கே போனால் 2 days மாறிடு ஓகேவா. அவனால் அங்கே பர்மனெண்ட்டில் இருக்க முடியாது வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ கிளம்புறாங்க. ஜிமினா கிளம்புறதுக்கு ஒரு டைம் முடியாது. டேவம்மா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. டேவை காணும். இப்போ ஜிமினா அம்மா கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா டேவம்மா எங்காசு கேட்குறாங்க. அதுவா அம்மா இங்கே போயிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா அப்படி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அப்பா தர மட்டும் அந்த வீட்டோட பின் எடுக்கணும்னு இருக்காங்க அமைதியாக. ஜிமின் பார்க்குறாங்க. மாமா அப்படி கூப்பிட்றாங்க. டே கரெக்டாக டேஸ் இருக்கும் டக்குன்னு வைப்பிடுங்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி போய்ட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியல மாமா இந்த 1 week நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் மேரேஜ் ஒர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் நீங்கள் என்ன வேணும்னு அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல மாமா. மேபி உங்களுக்கு எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சான்னு தெரியல. நான் உங்க கூட உங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னா என்னமோ. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் மாமா ஓகேவா. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா அப்படி சொல்லி ஜிம்னு சொல்லிடுறாங்க. டேக்கு பயங்கர ஷாக்கு. அப்படி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. எனக்கு ஏன்னு தெரியல உங்கள் கூட இந்த 28 days என்னால் மறக்கவே முடியாது மாமா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை மாமா. எனக்கு உங்களை விட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வலிக்குது. நீங்கள் ஏன்ட்டு பேசாமல் இருந்தீங்களான்னு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க ஓகேவா. ஆனால் நான் உங்களை எப்போவும் மறக்க மாட்டேன் மாமா. ஐ லவ் யூ. நான் சொல்கிறேன் எனக்கு லவ்லாம் பண்ண பயம் பண்ண மாட்டேன் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தாண்டி எனக்கு ஒரு லவ் வந்துருக்கு உங்கள் மேலே. இந்த 5 days நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஃபால் இன் லவ் வித் யூ மாமா அப்படி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கும் மாமா. எனக்கு நீங்கள் ஒரு ஃபார்மராக நினச்சி ப்ரௌடாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை மாமா ஓகேவா. ஏன்னா நீங்கள் என்னோட